வணக்கம் மெக்கானிக் நண்பர்களே. நான் ஆனந்த ஈஸ்வரன். ஒரு பையனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பரவாயில்ல, அந்த பையன் கற்றுக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அது மூலிமா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதை வச்சு நிறைய பேருக்கு இந்த கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய மெக்கானிக் நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட ஒரு பவர் காயில் இருக்குது. இப்போ நம்ம வயரிங் சர்க்யூட் போட்டிருக்கேன். பவர் காயிலில் இதே மாதிரி ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னு கீழே இருக்கிறது மைனஸ்ஸு, கீழே இருக்கிறது மைனஸ்ஸு, மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு ஓகேங்களா. அதே மாதிரி நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்மள்கிட்ட ஒரு லைன் டெஸ்டர் இருக்குது. லைன் டெஸ்டரை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் காயில் இருக்குது. பவர் காயில் இந்த வயரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சில் ஒயிட்டு. பேட்டரியிலேருந்து இக்னிஷன் ஃபியூஸை தாண்டி இக்னிஷன் லாக் செட் வருது. லாக் செட்லேருந்து ஒரு 15 mm ஃபியூஸு. ஃபியூஸ்லேருந்து ஆரஞ்சு ஒயிட் ஒயர் நேராக மெயின் டைரெக்டாக போயிடுது ஓகேங்களா. பவர் காயிலுக்கு எப்பயுமே BS6 வண்டிகளுக்கு சாவி ஆன் பண்ணோன்னா மெயின் போய்கிட்டே இருக்கும். இப்போ எர்த்து ECMலேருந்து வரணும். ECMல 17வது பின்னில் வரும். இது ஒவ்வொரு வண்டிகளுக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி மெத்தடு தான். BS6 பொறுத்த வரைக்கும் TCI யூனிட் மாடலும், இப்போ இந்த பேட்டரியில் இயங்குறதுல TCI யூனிட்டு அந்த மாடலுக்கும் ECM மாடலுக்கும் ECU மாடலுக்கும் எல்லாத்துக்கும் மெயின் டைரெக்டாக போய்கிட்டே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்மளுக்கு பேட்ரி மெயின் உள்ளே போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரியில் ஆம்பியர் ஹெவியாக இருக்கணும். வோல்ட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அந்த பவர் காயில் வராது. பவர் காயிலுக்கு இங்கே ஸ்பார்க் வராது. இப்போ நம்மளுக்கு மெயின் போய்கிட்டே இருக்குது. ஃபியூஸை தாண்டி மெயின் போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஃபியூஸ் கிளிப்பு கூட லூஸ் ஆகக்கூடாது. ஃபியூஸ் மெயின் போயிட்டு இருக்குது. இப்போ எர்த்து எப்போ வரணும், எப்போல்லாம் பிஸ்டன் டாப் டெட் சென்டருக்கு வருதோ அப்போ இங்கே எர்த்து வரணும். ECU என்ன பண்ணணும், எர்த்தை அப்போ தான் அனுப்பும். அதுக்கு இடையில இங்கே ஒரு எர்த்து வந்துச்சு அப்படின்னா, எர்த்துன்றது என்ன அப்படின்னா பிக்கப் காயிலேருந்து வரக்கூடிய சிக்னல் ECUக்கு போய் இங்கே ஒரு சிக்னலாக இங்கே ECU அனுப்பும். எர்த்து சிக்னல் அனுப்பும். எர்த்து அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு எர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். பேட்டரியோட எர்த்து இங்கே, அதாவது இந்த பவர் காயிலுக்கு எர்த்து. ஆனால் இங்கே பஜாஜ் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்பரேட் பச்சை கலர் தான் எர்த்து நம்மளுக்கு. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர் தான் நம்மளுக்கு எர்த்து. ECUலேருந்து வரக்கூடிய எர்த்து. இது மெயின், ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா. இந்த இடத்துல போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறது. இப்போ இந்த பக்கம் ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறது தான் இந்த பிளாக் அண்ட் எல்லோ. அவர் தவறுதலாக என்ன சொல்லிட்டாரு, இதில் தான் நம்மளுக்கு மெயின் வருதுன்ட்டார். அது எப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன் அந்த பையன் தப்பாக சொன்னார் அப்படின்றது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு மெயின் வந்துக்கிட்டே இருக்குது. சாவி ஆன் பண்ண மெயின் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நம்மளுக்கு எர்த்து வரலை. இந்த எர்த்து நீங்கள் சாவி ஆஃப் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைன் டெஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். எப்போ லைட் எரியும், இப்போ தான் நீங்கள் லைன் டெஸ்ட்டுக்கு வரணும் ஓகேங்களா. கான்செப்ட் சொல்லிட்டேன். மெயின் உள்ளே போய்கிட்டே இருக்கும். எல்லா BS6 வாங்கினாலும் மெயின் உள்ளே போயிட்டே இருக்கும். சாவி ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு எர்த்து எப்போலாம் கிக்கரை மிதிக்கிறீங்களோ அல்லது செல்ஃப் போடுறீங்களோ அப்போ பிக்கப் காயிலேருந்து சிக்னல் ECUக்கு போயிட்டு ECUலேருந்து தான் எர்த்து அப்பப்போ வந்து போகும். ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காது. ரெகுலராக வந்துச்சுன்னா பவர் காயில் சூடாகி வெடிக்கும், பவர் காயில் கிராக் ஆகும் ஓகேங்களா. இதுதான் இந்த வண்டியில் நடந்திருக்கு. ஓகே, இதை அந்த இதுலேயே நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இது ப்ளஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மைனஸ் எப்போலாம் கிக் பண்ணுறோமோ அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. இப்போ நம்ம கண்டினியூட்டி டெஸ்டருக்கு வருவோம். கண்டினியூட்டி டெஸ்டரில் இந்த லைட்டு உள்ளே பச்சையாக எறியட்டும், மஞ்சளாக எறியட்டும், என்ன கலராக எறியட்டும், அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இங்கே மைனஸில் கிளிப்பில் இப்படி மாட்டிட்டு இங்கே வச்சோம்னா பாசிட்டிவாக தேடுறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே பாசிட்டிவ் வருது, இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது ஓகேங்களா. அப்போ இங்கே வச்சோம்னா லைட் எரியும், கரெக்டு ஓகேங்களா. இப்போ இது இந்த கிளிப்பை தூக்கி ப்ளஸ்ஸில் வச்சுட்டு ஓகேங்களா, இங்கே வச்சா வரக்கூடாது. இப்போ அந்த பையன் வண்டியில் இங்கே வச்சா வருது, இந்த கிளிப்பில் வச்சா வருது. அப்போ வந்துச்சுன்னா கண்டினியூவாக வரக்கூடாது. நம்மளுக்கு எப்போல்லாம் கிக் பண்ணோமோ அப்போ தான் வரணும். இதுதான் அந்த பையனோட வண்டியில் ப்ராப்ளம். இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிளிப்பை தூக்கி இங்கே வச்சுட்டு அதே மாதிரி எர்த்து கிளிப்பில் இங்கே ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது ஒரு பிளாக் அண்ட் எல்லோ வைக்கிறோம்ல, அங்கே வைக்கும்போது லைட் எரிஞ்சிருக்கு. இங்கே மெயின் வருது, இங்கே மெயின் வருதுன்னு கொஞ்சம் தம்பி பதறிட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
ஓகேங்களா? இந்த லைன் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுற முறை வந்து இதுதான். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். நன்றி.